என்ன குட்ட ஓடி இது பாருங்க அங்க ஈஸியா இருடா கூந்தலாமா அது கூந்தல பண்ணீங்க பாக்குறாங்க ஐயா ஐயா நோ நோ காலப்படாத அப்ப காலப்படாத ஜம்ப் பண்ணி ஐயா 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 ஐயோ கண்ணு கண்ணு ஐயோ அதான் கடித்தாலே அரவண கழவன் கடித்தாலே கடித்தாலே போட வழிந்தாக்கிட்டு அந்த மரத்தில் பலான வேலை நடக்கிறது யாரும் தெரியும் பார்த்தீர்களா இதை பார்த்துவிட்டுத்தான் மனதோடு ஒட்டுமொத்தமாக ஓடுவது எங்கு சென்றால் நீதி கிடைக்க வேண்டும் ஒரு நாட்டிற்காரி மணிமணி நாட்டில் கற்பை இழந்திருக்கிறார் தளபதியாரே என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில நான் உங்களை கேவலம் பேசிட்டு மன்னிச்சிடுங்க நம்பிக்கை வைக்கலாம் நம்பிக்கை வச்சுதான் இந்த அளவுக்கு நான் ஆள் ஆயிட்டு நாடு என்ன பண்றது நானே அப்பா ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையே இது நாட்டு மன்னர் வேலை செய்ய நாட்டு மக்களை பார்த்துக்க மாட்டாங்க நீங்க செஞ்சது ரைட்டா 30 இல்லையா? ஆமா எனக்கு உடல் டயர்டாக நிக்கிறேன் போதில வளர்ற யாரு இத மாப்பிள்ள சாரு சொன்ன இத குஷா உடல் டயர்டு போயிடும். பாவி எங்க அப்பா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு எங்க அப்பா உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாரு அவர் சரக்கு வாங்கி கொதிக்க வச்சுக்கிறாரு பாவி நான் வேலைக்காரன் கேட்டா வாங்கி கொடுவேன் ஒரு நாள் மன்னர் விஷம் கேட்ட வாங்கி கொடுப்பேன் அவன் ஒரு மிகச்சடி வாது சூது தெரியாது அவனுக்கு என்ன நீங்க ஒழுங்கா இருந்தாக்கா என்ன ஊர் மேல போக சொல்றாரு வேலைக்கார பையன் நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையா இது கேவலமா இருக்கு அசிங்கமா இருக்கு பையன் ஊர் மேல போக சொல்றான் பையன் அவன் ஊர் மேல அவன் ஒரு ரெண்டாம் போய் நாட்டுலாம் பார்க்க முடியாது அதனால போக சொன்னேன் சொல்ல மாட்டான் வாய போடுங்கப்பா ஒரு பைத்தியக்காரத்துக்கு இதுல ஒரு நல்ல யோசனை பண்ணுங்க அந்த பைத்தியக்காரத்து எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணி யாரு வீட்டுல யாரு என்ன பண்றாங்களோ என்னமா இது புது வீடு பொம்பளை தானே எங்க அம்மா கெடுத்துட்டாருப்பா ரேப்பிங் நடந்திருக்கிறது. ஒரு நாட்டில் ஒரு ரேப் என்பது ஒரு மாபெரும் ஒரு குற்றம். சமுதாயம் எப்படி பாப்பாயா சாலப்பா பாப்பாயா மேல என்னப்பா பாப்பையா பாப்பையா தான் பாத்துக்கிறேன். எழுந்திருக்கமா நம்ம சிரிச்சு கடக்க லூஸ் ஆட்டோம். சிரிச்சு கடக்க லூஸ் என்ன பண்றது? எங்க அம்மா கர்ப்பாயிச்சு தான் உனக்கு பேசல பின்ன இருக்காத பின்ன பாப்பா எழுந்திருப்பா எழுந்திருந்தாலும் சொல்ல எழுதுறப்பா எந்திரிக்க முடிஞ்சா நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன சொன்ன ஏ என்ன சொன்ன எந்திரிக்க மாட்டேங்க. எது புலியா எழுந்து
நான் கை அந்த வைக்கிறேன். தலையில சேர்த்துனா கொண்டாந்து சின்ன காதுகளாகும். அவன் ஒருத்தன் எடுத்து போன வேற யாரு? அம்மா என்னுடைய அப்பா தவறு செஞ்சுட்டாரு. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு வைக்கிறேன். ஐயோ, உங்களை கையெடுத்து நான் கும்பிடுறேன். ஏம்மா? எனக்கு மன்னிப்புலாம் எனக்கு வேணாம். என்னம்மா வேணும்? எனக்கு கற்பு தான் வேணும். அம்மா, நான் கடையில வாங்கிக்கிற பொருள் மக்கள் ஐயோ, எனக்கு கற்பு தான் எனக்கு வேணும். உள்ள டப்பால அது கருப்புடா. அது உங்களுக்கு கருப்பு. கருப்பு உளுந்தீதா உனக்கு தெரியாதா? உங்களுக்கு நான் உள்ள போந்தா பார்த்தேன். அம்மா, என்னுடைய அப்பா ரொம்ப நல்லவரம்மா. எனக்கு சின்ன சிறு வயதுல இருந்து தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தை என்னுடைய அப்பா தான் வளர்த்து ஆளாக்குனாரு. அப்பா ஏதோ போய் தவறு செஞ்சுட்டாருமா. கத்தாதீங்கம்மா. ஐயோ, அசிங்கமா இருக்குமா, எனக்கு கேவலமா இருக்குமா, முறை போட்டாருமா. பாக்குறவங்க ஒரு மாதிரி கேவலமா பேசுவாங்க என்னுடைய அப்பாவே. ஏய் மாடு சண்டை வந்து ஓடா. இந்த மாடு காலமான தமிழ்நாட்டுல கிடையாது. ஆந்திரா தாண்டா. காரமா போடுவாடா. அம்மா, அழுவாதீங்கம்மா. கருப்பு போயிட்டு நான் எதுக்கு உங்களை பார்க்கறேன் கேவலமா பேச நினைக்கிறீங்க? என்னுடைய அப்பா தவறு செஞ்சுட்டாருமா. தப்பு. உங்களை கையெடுத்து கூட கும்பிடுறேன். எனக்கு இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வேணும். பங்கல் இது வாங்கி 5 ரூபாய் பங்கல் இது வாங்கி தரீங்களா? நான் மூடி விட்டுறேன். நீ நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அம்மா, உள்ள போ உட்கார்ந்து பேசுவாங்க. அம்மா, என்னுடைய அப்பா வந்து தவறு செஞ்சுட்டார்ல, அவருக்கு தண்டனை அனுபவிச்சாங்கம்மா. அதனால என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சுக்கணும்மா. திருமண வயது ஒரு மகனுக்கு போல அவருக்கு திருமணம். வாயை போடுங்கப்பா. அந்த பெண்ணை அவளை கட்டி போடல. அப்ப தெரியல அந்த பெண்ணை கருப்பு போயிட்டு அதனால ஏமா ஏமா இருமா. யா வச்சிட்டா. அவர் தவறு கமலா செஞ்சுட்டாரு. உம்பால தான். அவர் தப்பே பண்ண பாவம் அவரு. என்னப்பா? உம்மா எப்ப செத்தாங்க அப்ப ரெண்டாம் நாள் கல்யாணம் பண்ணி வச்சு. பாவம் காலி மந்தால் கமா வலி கேக்குறமா. ஆமா. பெட்ல போய் தலகாணி போய் மாட்டலாம்டா. 4 தலகாணி கீஞ்சி போயிடுது. மஞ்சளா வந்து வெறி வந்து. அது பச்சை இல்லைங்க, அது பச்சை இல்ல. ஏங்க அது வந்துச்சு? வந்து வந்துச்சா உம்மா நெஞ்சு பராட்டிட்டு இருக்கா. அது வந்து வெளிய சொல்றா பாருங்க. உள்ள போய் சொல்லிட்டான். உள்ள போயிட்டு தான். அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கருப்பு போடுங்க. ஏமா எங்க விஷயத்துல நீ தலையிடாதம்மா. அப்படியே கருப்பு போயிட்டு இருக்கிறேன். What is this? தலையிட வேணான்றாங்களா? ஆமா. தலை இடாதீங்க. அம்மா, என்னுடைய அப்பாவை திருமணம் நீங்க செஞ்சீங்கம்மா. வயசா இல்லைன்னு நினைக்காதீங்க. என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்க. இந்த சொத்து சுகம் நாடு நகரம் அடமனை அடைச்சு விடுற பேர்ல இருக்கு. நாட்டுக்கு போற மகாராணி ஆகிறம்மா. நான் கேக்குறேன், என்ன நாட்டு எனக்கு மகாராணி ஆக்கலன்னு சொல்றீங்களா? ஆமாம்மா. லேடிஸ் தானே? ஓ ஹலோ லேடிஸ்னா வெள்ள காட்சி. பொம்பளைனா தமிழ்நாடு. இப்ப இவங்க யாரு? தமிழ்நாடு பொம்பளை. நான் லேடிஸ். அப்ப நீ இப்படில அது கிராஸ் கிராஸ். உனக்கு ஏதாங்களா கிராஸ்? உங்க அம்மா கேட்டு பொம்மா என்னுடைய அப்பாவை நீங்க திருமணம் செஞ்சீங்கம்மா. இல்லங்க, நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா என்ன ரேப் பண்ணிட்டாரு சொல்றீங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சாகணும். ஓகே, தண்டனை எனக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை. ஆமா, கேவல கட்டி நான் என்ன பண்றேன்? ஈஸியா இருக்குமா உனக்கு? நாளைக்கே மகாராணி ஆக போறேன். அரண்மனைலாம் உங்களுடைய பேர்ல எழுதி வைக்க போறேன். அப்புறம் என்னமா இருக்கு? இல்ல, இதுக்கு யாருங்க சொன்னாங்க இவரை கட்டிக்கினா நீங்களா ஏன் இருக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், உங்க அப்பாவும் கட்டிக்க சொல்றீங்க. ஒரு வகையில நியாயமா தான் இருக்கு. அது இருக்கிறாரு அந்த ப்ரோ. ஏய் நீங்க ஜாயிர் போறதானே? ப்ரோனா சகோதரர். சாச்சா அது அவங்க கூட ரேப் பண்ணிட்டாரு. அப்பா ஏய், அவங்க ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. நீங்க ரேப் பண்ணுங்க. நான் வேலை வேலைக்காரன். ஏமா வேலைக்காரன் நீ? உங்களுக்கு அந்த ஆசை கூட இருக்குது அவருக்கு. இருக்குது. போய் போய் ஒரு வேலைக்காரன் கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க. எதுங்க கர்ப்படிச்சனா அவனை கல்யாணம் பண்ணிட்டீங்களா? தலையாயிட்டா நம்ம வேலைக்காரன் அவளுக்கு படுக்கும். வேலைக்காரன் அப்புறம் கூட உங்க அப்பா மட்டும் கட்டி சொல்றேன். இப்படி கெடுத்துட்டாரம்மா. கருப்பு போயிடுச்சு இல்ல, வேற நான் என்ன செய்யலாம்? அதுவும் வேணாம்னு சொல்றீங்க. வேற என்ன உன்னுடைய காலில் உடனே நான் வீரன். பத்தினிய நம்ப வைக்க பலகால் பாடுபட்டே. பத்தினிய நம்ப வைக்க பலகாலும் பாடுபட்டே. பத்தினிய
உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். வயசுல பெரிய கூட இருந்தாலும் சரி, நான் கேஸ் கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆமா. ஐயா காவல்துறை ஐயெல்லாம் வந்திருக்காங்க. போய் கேஸ் கொடுத்துனா உடனே எடுப்பாங்க. எல்லாத்துக்குமே விசில் அடிக்கிறாங்க. என்ன அவங்க என்ன அடிக்கிறாங்கன்னு தெரியாதா? நாய்க்கு தான் அடிக்கிறாங்க. கைக்கு அடிக்கிறாங்க. நீ குத்திக்காத, நான் சொன்னேன். மன்னனை கட்டிக்க சொல்றீங்க. ஒரு விஷயம் சொல்றேன். எவ்வளவு ஆன்றோர்கள் சான்றோர்களா இருக்கும் போன்றோர் அப்படியா வந்தாங்க போயிட்டாங்க. சரி, நல்லதா போச்சு. என்ன விஷயம்னா வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி, என்னன்னா இவர் ஒரு மன்னர் தானே. ஆமா, ஒரு கொற்றவர் என்றால் இல்லமோ இல்லங்க, ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். அப்ப இவரு பெருமாள் திருவிழா நடக்குது. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சதான் தட்டு வேலை ஆகும். ஒரே ஆளை செஞ்சு அப்படியா அவர் மாலை போடுறான்னு நான் தாலி பட்டா எழுதப்ப பயிர் தாலி கட்ட நீ நீங்க செஞ்ச தவறுக்கு யாரெல்லாம் தாலி கட்ட வராம கொண்டவ சரியா இருந்தா குப்பையேறி சண்டை போடுறாங்க. மன்னனா இருந்தவன் மதுவருந்தினேன். அதன் விதியின் விளையாடி விட்டது எனக்கு மாறுபாடு. ஒரு குற்றம் ஒரு தவறை செய்து அடுத்தவர் குற்றத்தை நான் சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாது. அதற்கு தான் இந்த திருமணம். அம்மா, அப்பா அவருக்கேற்ற தண்டனை ஆண்டவன் எனக்கு கொடுத்து விட்டான். எனக்கு மகளே அல்ல. திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற போது உனக்கு நான் திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும். தந்தைக்கு நீ ஒரு திருமணத்தை செய்து வைத்தாயே, எனக்கு மகள் அல்ல, என் நாட்டுக்கு வாழ வந்த தெய்வம். என் வீட்டின் தெய்வம் நீ. இந்த மனவனை கொண்டு சென்று உனது தாய் மனிதன் இருந்து விட்டாலே அவள் நாட்டி கறி கரகட்ட கலக்கு எடுத்துக்கிறது திருமணம் செய்யுங்க. ஏன்னா நாலு எடுத்து அம்மா படுத்துக்க மாட்டேன். அப்பா இதெல்லாம் வேலை உங்களுக்கு. நீ நினைப்பது தவறு. அவனை நாட்டிக்காரன் நினைக்கவே. உன் தாய் இருந்து விட்டாலே மணிமேகலை, அவளை போல்தான் நான் நினைக்கிறேன். அவளுக்காக தான் இந்த திருமணமும். சரி, நீங்க சந்தோஷமா எனக்கு மனவனை போயிட்டு வந்தப்பா. அண்ணா, திருமணம் நல்ல முறையில் முடிந்து விட்டது. ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கேன். நகர் வளம் வருகிறேன் மன்னா. கை கொடுங்க. கொடுத்து வைத்தவர் வரி குதிரை ஏற போறேன். நான் பென்ஸ் வண்டியே அது மாட்டு வண்டி, இது பல்சர். எத்தனை வண்டியை நீ எத்தனை வண்டி பார்த்திருப்ப? பல்சர் பார்த்திருக்க முடியாது. தூக்கி தட்டு போயினா அப்படியாப்பட்ட வண்டி அது. பின்னாடியா பாக்குறே முன்ன பாரு, பின்னாடி ஒண்ணு இல்ல அதுல அது அது ஏன்டா வந்து வராவே துவைக்க. என்ன பாக்குறேன்? என்ன பாக்குறீங்க இங்க? ஏன்னா எல்லாரும் வாய்க்குல பின்னாடி என்ன நடக்குது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுக்கு தெரியுது, ஆனா அவன் சொன்னா நம்ப மாட்டேன். என்ன பண்றது? அது போல சொன்னா நம்ப போறான் பின்னாடி பப்புலியா. வாய்க்குல புத்தாட்டுமா சரி, உனக்கு
முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு எந்த இடத்துல கலவை பஸ் ஸ்டாண்டு முதல் இரவு கலவை பஸ் ஸ்டாண்ட். ஆமாங்க எல்லாம் பஸ் வருதாங்க. ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணிலே ஜனனமாகிறது. அவள் ஜனனமாகி அவள் கண்ணி பருவத்து விட்டு மங்கை பிறந்தபோது அவளுக்கு ஏற்ற ஒரு வரனை பார்த்து மனம் முடித்து திருமண தம்பையர் அனைவர் உறவினர் சேர்ந்து தீர்க்க சுமங்கல்ய பவா என்று வாழ்த்தி 2 இருதயங்களும் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள்ளே ஒரு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். முதல்ல உன் வாயில் கட்டுவோம். கல்யாணம் பண்ண பல்சர் புரிக்கிட்டு போறேன் தூக்கிடும். எனக்கு தெரியல ஒரு கெட்டது எனக்கு ஒரு நல்லது சரி கடைசி காலத்துல கல்யாணம் பண்ணி கேள்வி கூட மாட்டேன். சாருமதி எல்லாரும் என்ன செல்லமா சாரு சாருன்னு கூப்பிடுவாங்க. கேட்காத பேரு சாரு. ஆமா சாருமதி பரமனின் சிரத்தில இருக்கக்கூடிய மதி அணிந்தவன். உன் பெயரை கேட்ட போது என் ஜன்னமெல்லாம் என்ன சொல்லுது? என்னுடைய பெயர் உன்னை பார்த்தால் எப்படி இருக்கா தெரியுமா? எப்படித்தான் சித்திர மாதத்து விசித்திரமாகும், வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபவ காட்டை, ஆடி மாதத்து தாமணி போட்ட கனவாகும், ஆடி பருக்கிலே ஓடி வருகின்ற காவேரி அலையாகவும், ஆவணி மாதத்து அற்புதமாகும், புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும், ஐப்பசையிலே ஐயம் என்று தூரக்கூடிய மலைக்குடியாகவும், கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே ஒரு திருவிளக்காக, நான் ஒரு ஒளி விளக்காக, மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவெண்பாவை பாடக்கூடிய மங்கையர் கடைசியாகவும், கை பிறந்தால் வழி திறக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இலங்கை, நான் இணங்க, மாசி மாதத்திலே நீ ஒரு மகள ஜோதியாகவே கட்டிலே மறக்க முடியாது, மறக்க மாட்டேன். பங்குனி மாதத்திலே பார்க்கின்ற போது என் சார் நீ ஒரு பத்திரமாற்றி தங்கம் போல எனக்கு கட்டி, என் உறக்கத்தை கலைத்த உலகழகி, என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கணக்கு, உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் எண்ணம் என்ன சொல்லுவது தெரியுமா? மயக்கம் மணி மாளிகைதான்
தாரே அங்கே செவ்வாரம் அமுத பொன்னண்டம் தொட்டு விட்டால் என் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையே இந்த இன்ப வெள்ளத்து. தாரே உனக்கும் எனக்கும் அங்கே பஞ்சனை காத்திருக்கிறது. தாரே உன்னை நான் தொட்டு விட்டேன் அல்ல, ஏன் எங்கேயோ இல்ல நான் கேக்குறேன். இல்லப்பா உண்மைதான் சொல். அங்கிள் நான் போய் பேசுறேன். ஐ லவ் யூ. எனக்கு வந்து அமைதியெல்லாம் கேவனாதாமா அமைதியெல்லாம் ரோதனை வயசாயிடுச்சு. எதுனா மூணு முடுக்கல உட்காந்து இருந்தா என்ன பாட்டு பாடுறி மயக்கம் என்ன அது கூட இல்ல கட்டுப்படுத்த முடியும் இந்த கேவனா இல்ல. வயசாந்துங்கன்னா கொஞ்சம் இடமா தான் இருக்குதுங்களே. பாக்குற ஊருக்கு ஊரு அறியாதுங்களா அமைதியா தான் உட்காந்து கிடக்குதுங்க. இந்த வயசாந்து தான் ஆட்டமா ஆடுது. கொஞ்சம் வெறி கொண்டு தெரியும் போல. சரி ஏதோ போயிடுச்சு. கேவனை கட்டிட்டு தான் வாழணும்னு தலை எழுத்து ஆயிடுச்சு. அதுக்கு நீ இவங்க ரொம்ப வாழ முடியாது. செவத்தை வச்சு சித்திரத்தை எழுதுறேன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கேவனை வச்சுனாங்கன்னா சுத்தி கலக்குறாங்க.